வெல்கம் பேக் டு காஸ்மிக் கியூரியாசிட்டி. இன்று நாம் விண்வெளியின் ஒரு மிகப்பெரிய மர்மத்தை பற்றி பார்க்க போகிறோம். புதன் கிரகத்திற்கு ஒரு பிரம்மாண்டமான வால் இருக்கிறது. சரி வாங்க, இந்த மர்மத்துக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாம். இப்ப கிரகங்கள்னு சொன்னா நம்ம மனசுக்கு என்ன வரும்? உருண்டையா இருக்கிற பாறைங்க இல்லையா? ஆனா நம்ம சூரிய குடும்பத்தோட முதல் கிரகமான புதன் இருக்குல்ல, அதை இந்த மொத்த ஐடியாவையுமே தலைகீழ புரட்டி போடுது. எப்படின்னு கேக்குறீங்களா? அதுக்கு ஒரு வால் நட்சத்திரத்துக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வால் இருக்கு. அட, இது எப்படிங்க சாத்தியம்? இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற உண்மையான விண்வெளி புதிர். உங்க மனசுல ஓடுறது எனக்கு நல்லா கேக்குது. ஒரு பாறை கிரகத்துக்கு எப்படி வால் இருக்கும் தானே யோசிக்கிறீங்க? ஆச்சரியமா இருக்கலாம், ஆனா இது 100% உண்மை. இது ஏதோ கற்பனை கதையெல்லாம் கிடையாதுங்க. விஞ்ஞானிகள் பல வருஷம் ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஆமா, நம்ம காலி கண்ணுக்கு இது தெரியாது, ஆனா அந்த வால் நிச்சயமா அங்க இருக்கு. அடா, இந்த வால் ஏதோ சின்னதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதோட நீளம் எவ்ளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 24 லட்சம் கிலோமீட்டர். நினைச்சு பாருங்களேன், பூமிக்கும் நிலாவுக்கும் இருக்கிற தூரத்தை விட பல மடங்கு அதிகம். இவ்ளோ பிரம்மாண்டமான ஒரு வால் அந்த குட்டி பாறை கிரகத்துக்கு எப்படி வந்தது? இந்த ஒரு கேள்விதான் பல வருஷமா விஞ்ஞானிகளோட தூக்கத்தை கெடுத்துட்டு இருந்துச்சு. இந்த மர்மம் முடிச்சு 1990கள்லயே கொஞ்சம் கொஞ்சமா அவிழ ஆரம்பிச்சுது. அப்போ விஞ்ஞானிகள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்னு ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, வர ஒளிய அதோட நிறங்களை பிரிச்சு பாக்குறது. அப்படி பார்க்கும்போதுதான் புதன் கிரகத்துக்கிட்ட இருந்து ஒரு பிரகாசமான வால் நீண்டு போறத கவனிச்சாங்க. இன்னும் ஆழமா ஆய்வு செஞ்சப்போ தெரிஞ்சது என்னன்னா, அந்த வால் முழுக்க முழுக்க சோடியம் அணுக்களால ஆனது. இப்போ அடுத்த கேள்வி வருது. சரி, இந்த சோடியம் எல்லாம் எப்படிங்க விண்வெளிக்கு வந்தது? அந்த கேள்விக்கான பதில் புதனோட ரொம்பவே வித்தியாசமான ஒரு சூழல்ல தான் ஒழிஞ்சிருக்கு. பாருங்க, நம்ம பூமி மாதிரி புதனுக்கு அடர்த்தியான ஒரு வளிமண்டலம், அதாவது ஒரு பாதுகாப்பு கவசம் கிடையாது. அதுதான் இந்த முழு மர்மத்துக்கான திறவுகோல். ஓகே, இப்போ இந்த 2 விஷயத்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். வளிமண்டலம் அப்படிங்கிறது ஒரு கிரகத்தை சுத்தி ஒரு தடிமனான போர்வ மாதிரி இருக்கிற வாயுக்களின் அடுக்கு. ஆனா புதன்கிட்ட இருக்கிறது அது இல்ல. அதுக்கு பேரு எக்ஸோஸ்பியர். இது எப்படின்னா, ரொம்ப ரொம்ப மெல்லுசான, கிட்டத்தட்ட இல்லவே இல்லாத மாதிரி ஒரு அடுக்கு. இதுல இருக்கிற அணுக்கள் ஒன்னோட ஒன்னு மோதிக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப தூரத்துல தனித்தனியா செதறி கிடக்கும். நாசாவோட மெசஞ்சர் அப்படின்ற விண்கலம் புதனை சுத்தி வந்தப்போ இந்த எக்ஸோஸ்பியரை நல்லா ஆய்வு செஞ்சது. அப்போதான் தெரிஞ்சது அதுல சோடியம் தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு. அதோட கூடவே பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம் மாதிரியான சில தனிமங்களும் இருந்துச்சு. முக்கியமா இந்த சோடியம் தான் அந்த பிரகாசமான நீளமான வால் உருவாகிறதுக்கு முக்கிய காரணமா இருக்கு. சரி, அப்போ இந்த எக்ஸோஸ்பியரை உருவாக்குறது யாரு? அப்புறம் அதை ஒரு நீளமான வாலா மாற்றுறது யாரு? இந்த 2 கேள்விக்குமே ஒரே ஒரு பதில் தான்: நம்ம சூரியன். ஆமாங்க, நம்ம சூரியன் தான் இந்த முழு கதைக்கும் காரணம். முதல்ல புதனோட மேற்பரப்புல இருந்து அணுக்களை பிச்சு எடுக்கிறதும் சூரியன் தான். அப்புறம் அந்த அணுக்களை ஒரு வால் மாதிரி விண்வெளியில தள்ளி விடுறதும் சூரியன் தான். சூரியன் இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமா 3 வழிகள் இருக்கு. முதல் வழி ஸ்பேட்டரிங், அதாவது சூரியன்லேருந்து வர்ற அதிவேக துகள்கள் புதன் மேல ஒரு குண்டு மாதிரி மோதி அங்க இருக்கிற அணுக்களை தட்டிவிடுது. 2வது ஃபோட்டான் சிதைவு. சூரியனோட சக்தி வாய்ந்த புற ஊதா கதிர்கள் பாறைகள்ல இருக்கிற அணுப்பிணைப்புகளை உடைச்சு அதை விடுவிக்குது. 3வது பயங்கரமான வெப்பம். சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதால புதனோட ஒரு பக்கம் சுமார் 450 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொதிக்கும். அந்த சூடே போதும் அணுக்களை ஆவியாக்கி விண்வெளிக்கு அனுப்ப. இப்போ இந்த மாதிரி வெளியே வர்ற அணுக்கள் எல்லாம் சேர்ந்து முதல்ல புதனை சுற்றி ஒரு மெல்லிய புகை மண்டலம் மாதிரி தான் இருக்கும். சரி, அது எப்படி இவ்ளோ நீளமான வாலாக மாறுது? அதுக்கு காரணம் தான் சூரிய கதிர்வீச்சு அழுத்தம். இதை கேட்கறதுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள். சூரியன்ல இருந்து வர கோடிக்கணக்கான ஒளி துகள்கள், அதாவது ஃபோட்டான்கள், ஒரு மெல்லிய ஆனா விடாத காத்து மாதிரி இந்த அணுக்களை எல்லாம் சூரியனுக்கு எதிர் திசையில தள்ளிக்கிட்டே இருக்கு. இப்படிதான் அந்த வால் உருவாகுது. இதை இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு வால் நட்சத்திரத்தை மனசுல நினைச்சுக்கோங்க. சூரியன் கிட்ட வரும்போது அந்த வால் நட்சத்திரத்துல இருக்கிற பனியும் தூசியும் உருகி அதுக்கு ஒரு வால் உருவாகுது இல்லையா? அதே மெக்கானிசம் தான் இங்கேயும். சூரியன் தான் அந்த வால் நட்சத்திரத்தோட வாலை உருவாக்குது. அதே சூரியன் தான் புதனோட இந்த சோடியம் வாலையும் உருவாக்குது. ரொம்ப சிம்பிள். ஆனா ஒரு விஷயம், இந்த வால் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. புதன் அதோட சுற்றுப்பாதையில சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல வரும்போது இந்த வால் ரொம்பவே நீளமாகவும் பிரகாசமாகவும் மாறும். குறிப்பா சொல்லணும்னா,
சூரியனை நெருங்கறதுக்கு ஒரு 14 நாளைக்கு முன்னாடியும் அப்புறம் சூரியனை விட்டு விலகி போன ஒரு 14 நாளைக்கு பிறகும் இந்த வால் அதோட உச்சகட்ட பிரகாசத்துல ஜொலிக்கும். சரிப்பா, இதெல்லாம் ஓகே. புதனுக்கு ஒரு வால் இருக்கு. இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன பயன்? சோ வாட்னு கேக்குறீங்களா? விஷயம் இருக்கு. இந்த வால் வெறும் ஒரு விண்வெளி அதிசயம் மட்டும் கிடையாது. இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு முக்கியமான ஆய்வகம் மாதிரி. எப்படின்னு பாருங்க. இந்த வாலை ஒரு சோலார் விண்ட்சாக், அதாவது சூரிய காத்தோட திசையையும் வேகத்தையும் காட்டுற ஒரு கருவின்னு சொல்லலாம். அதோட நீளத்தையும் பிரகாசத்தையும் வச்சு அந்த நேரத்துல சூரியன் எவ்வளவு தீவிரமா செயல்படுதுன்னு நம்மனால துல்லியமா கணிக்க முடியும். இது விண்வெளி வானிலைய புரிஞ்சுக்க ரொம்பவே உதவுது. அது மட்டும் இல்ல, இதே மாதிரி ஒரு மெல்லிய சோடியம் வால் நம்ம நிலாவுக்கும் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாம், அதுவும் உண்மைதான். இப்ப இதெல்லாம் கேக்கும்போது உங்க மனசுல கண்டிப்பா ஒரு கேள்வி வந்திருக்கும். சூரியன் இப்படி விடாம புதனோட மேற்பரப்பு அரிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் புதன் கிரகம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு மொத்தமா காணாம போயிடுமா? நல்ல கேள்விதா. ஆனா அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஏன்னா இந்த அணுக்கள் பிரியற வேகம் ரொம்ப 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 கம்மி. புதன் கிரகம் முழுசா கரையறதுக்கு பல 100 கோடி வருஷங்கள் ஆகும். ஆனா அதுக்குள்ள நம்ம சூரியனே பெருசா விரிவடைஞ்சு ஒரு சிவப்பு ராட்சதன், அதாவது ரெட் ஜெயண்டா மாறிடும். அப்படி மாறும்போது அது புதன் கிரகத்தை முழுசா விழுங்கிடும். சோ புதன் அரிச்சு போறதுக்கு முன்னாடியே சூரியனே அதோட கதையை முடிச்சு வச்சிடும். இதுதாங்க விண்வெளியோட அழகு. நாம இதுதான் ரூல்ஸ்னு நினைச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் அதை உடைச்சுக்கிட்டே இருக்கும். பாழை கிரகங்களுக்கு வால் இருக்காதுன்னு நினைச்சோம். ஆனா புதன் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு காட்டிடுச்சு. இது மாதிரி இன்னும் எவ்வளவு ஆச்சரியங்கள் விண்வெளியில காத்துக்கிட்டு இருக்கோ யாருக்கு தெரியும். நம்ம கத்துக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குன்னு விண்வெளி நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. விண்வெளி எப்போதும் பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது. இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் செய்து உங்களது கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்து காஸ்மிக் கியூரியாசிட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.